மாட்டே. காட்டன் புடவை உடுக்கக்குள்ளேயே அவிஞ்சு போயிருது எனக்கு. பட்டு புடவை வேற எடுத்துட்டு வராளோ? வச்சு கல்யாணம் பண்ணடுமாவா அழகா பட்டு புடவை எடுத்துட்டு வர வேணாமா? பட்டு புடவைலாம் வச்சு என்ன செய்ய போறாடி? ஸ்டைல ஒவ்வொரு வீட்டுக்கும் போறப்ப கல்யாணம் சொல்லி போறப்ப பட்டு புடவை எடுத்துட்டு போகணும். ஆனா போங்க பேமனசி, துண்டு புடவை உடுத்ததுக்கே ஃபேனை 12ஆம் நம்பர்ல வைக்கணுங்கிற அளவுக்கு வேக்குது. இதுல நான் பட்டு புடவையை உடுத்து அவிஞ்சு அவுக்காடா போய் கிடக்கிறதுக்கா? போங்கம்மா, இந்த மாதிரிலாம் வெளியே போறப்ப அழகா உடுத்தாதான் உண்டு. அதை வச்சு தேலையெல்லாம் போட்டிக்கிறியோ? சரியான உருப்படாத மனசியா இப்போ பொழையுது. வெயில் நேரத்துல போய் பட்டு புடவை விடுங்கிறியா, தேலைய குடியோனுங்கிறியா? நாங்க சூடு நேரத்துல எவ்வளவு தேலை இறங்குது. எல்லாம் மோரையும் தயிரையும் நொங்கு பாலையும் அதையும் இதையும் குடிச்சிட்டு கிடக்குறாளுவா? சரி, நொங்கு பாலையும் தான் கொண்டு வாப்போம், அதையும் குடிச்சுக்கிடுவோம். போங்க நடங்க, நொங்கு பாலை குடிச்சுக்கிட்டு ஒவ்வொரு வீட்லயும் எல்லாம் தரத்தம் செய்வோம். அங்க போய் குடிச்சுக்கிடுவோம். காக்கநாட்டி வாங்க, கிளம்புற நேரத்துல இப்பதான் ஒரு 4-5 கூடாச்சும் போய் கொடுக்க முடியும். அடி எரி ஃபைரோஸை வர சொல்லிக்கிறேன். அவ கையில கொஞ்சம் காடை கொடுத்து விட்டா அவ பக்கத்து உள்ள ஆட்களுக்கெல்லாம் காடை கொடுத்துருவா இல்லையா? மற்ற வீட்டுக்கெல்லாம் காடை எடுத்து வச்சுக்கிட்டியா? எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். செயலாத்மா லதா வீட்டுக்கு போவோம், அபியாத்மா லதா வீட்டுக்கு போவோம். அவ வீட்டில் கையில் கொடுத்து அவ பக்கத்தில் உள்ள வட்டார உள்ள ஆட்களுக்கெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்ச ஆட்களுக்கெல்லாம் காடை கொடுத்துருங்கோன்னு கொடுப்போம். மிச்ச உடலுக்கு ரொம்ப நெருக்கமான உடலுக்கு மட்டும் நம்ம போய் கொடுப்போம். சதானே? எல்லாம் சதா. என்ன பேச்சு நடக்குது? ஒத்துரோசா, ஒத்துரோசா, என்ன மணமணக்குறீங்களே? எத்தனை நாள் கழிச்சு இன்னைக்கு குளிச்சுக்கிறியா? ஒன்னா முகத்துல 1.5 லிட்டர் ஏசியன் பெயிண்ட் வலிக்குது போலயே. பட்டி பார்த்துட்டு போல. ஏண்டி சொல்ல மாட்டா? இயற்கையான அழகையெல்லாம் பார்த்து உனக்கெல்லாம் பொறாமையாத்தான் இருக்கும். பாப்பா புர்காக்குள்ள என்ன போட்டுக்கிறியா? அட பேமனசி, இது என்ன புர்காக்குள்ள நைட்டியை போட்டு சுத்துறீங்களா? வெளியே தான் சோடிப்பலாம். சமயம் பிடிச்சவா, இவளுக்கு ஒரு வேலை இல்லை. பலா போவா திறந்து பார்த்துட்டா அப்படி. வெயில் நேரத்தில் நைட்டியை போடாம வேற என்னத்தை போட்டு அலைவோ? வேட்டியவா கொடுத்துக்கிட்டு அலைய முடியும்? அடி கூறுகட்ட உருப்படாத மட்டை. தான் நைட்டியை போட்டுட்டு உள்ள வந்ததே என்னைய பட்டுப்பட உடுக்கையிலையான்னு 1000 நாவரையும் நட்டிக்கிட்டு இருந்தாவோ. என்ன ஒத்துரோசா மூஞ்சி டக்குன்னு ஜிஞ்சர் ஈட்டன் மங்கி மாதிரி மாறிட்டு? ஒரு மண்ணும் இல்லை. ஆமாம்மா, பார்த்தாலே தெரியுது. மண்டையில் மண்ணு கூட இல்லை போல. சரி, நான் காடை தானே கொடுத்துருவோம் மாடி. ஆனால் இந்த வெயில் நேரத்தில் நீங்களாம் கல்யாணம் வைக்கிறியோ பற்றிலாங்க? அடி நீ வேற. ஒரு காலத்தில் எல்லாம் ஏப்ரல் மே லீவில் தான் கல்யாணத்தை முடிப்போம். மே மாதம் வரிசைக்கு கல்யாணமாயிக்கும். பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கும் அவிஞ்சுதான் கொட்டும் வேடையிலப்போ. ஆனால் இந்த நேரத்தில் கல்யாணத்துக்கும் சொல்லி போகிறது கொடூரத்துலேயும் கொடூரம் பற்றிலாங்க. வெயிலில் அலைன்னு அலைஞ்சி சும்மா இங்கேருந்து இங்கே போயிட்டு வந்தாவே நாக்கு தள்ளுது. இதுக்கு எப்படி சொன்னா? நாங்களே ஏப்ரல் மேலே தான் கல்யாணம் முடித்தோம். மாடி என்ன அவிச்சல். 10 முளை பட்டு புடவையும் பட்டு சட்டையும் போட்டுக்கிட்டு இங்கே குத்தம் கம்காட்டில் குத்தம், அங்கே குத்தம், இங்கே குத்தம்னு வெக்கையாயிக்கும். இந்த ஏர்கூலர் தூக்கி ஸ்டேஜில் சும்மா வைப்பாளுவோம். அதை மறைச்சிக்கிட்டு 110 பேர் நின்றுவாளுவோம். ஒரு காற்று இக்காது, ஒரு மண்ணு இக்காது. மாடி வீட்டுக்கு போனால் போதும் நீக்குமா. ஆனால் இந்த மாதிரி ஏப்ரல் மே மாதத்துலாம் கல்யாணம் முடிக்கிறதுக்கு தடை செய்யப்பட்ட மாதம்னு ஆக்கணுங்க. அப்போ தான் யாரும் கல்யாணம் முடிக்க மாட்டோம். மறுபடி கல்யாண சோறு திங்கவுமா போக முடியும்? எவளும் போக மாட்டா கல்யாண சோறுக்கு. அதனாலேயே பாதி பேர் கல்யாணத்தை வச்சாலும் அப்பாள்வோம். யாரும் கூட்டத்தில் இந்த வெயிலில் வந்து இந்த கலரி சோத்தை தின்ட்டு நெஞ்ச பிடிச்சிடக்கூடாதுன்னு எவளும் வரமாட்டா. ஆமா, அதுதான் ஒத்துரோசா மனசு வாங்க. நேரமாகுது. அடியா உங்க வீட்டுக்கு நாங்கள் கல்யாணம் சொல்லி வாரோம். இன்ஷால்லா. என்ன இந்த காடை மட்டும் இப்போ கொடுத்துரு. அதுக்கு என்னங்க, நீங்கள் கூப்பிட்டாலே நாங்கள் வந்துட போகிறோம். கூப்பிடாததுக்கு நாங்கள் போக மாட்டோம். கூப்பிட்டதுக்கெல்லாம் டாங்குன்னு அட்டண்டன்ஸ் போட்டுருவோம். நீங்கள் வந்து சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. ஆமாம், இவ தோழியெல்லாம் கறியாக்கி வச்சுட்டு வாசனை அடித்தாலே வந்துடுவாளோ. வாடி மச்சி, நம்ம போவோம். ஆமாம், ராத்திரிவன் கரண்ட் எடுத்து போடுறதுக்கு முன்னாடி சீக்கிரம் போயிட்டு வந்துடுவோம். இல்லைன்னா இந்த புருக்காவையும் போட்டுக்கிட்டு அவிஞ்சிக்கிட்டு கிடக்க இயலாதுமா போகிற வர வீட்லையெல்லாம். வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துட்டு மக்கள் வீடியோக்கு இடையிலேயே சொல்கிறோம், கொஞ்சம் லைக்கை போட்டு பாருங்க. அப்படி ஏன்னா வீடியோ முடிஞ்சோன்னா அப்படியே மறந்து போயிடுறியோ, அதுக்காக தான் சொல்கிறோம். முதல் டைம் இந்த நம்ம சேனலுக்கு வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு கடைசியாக சொல்லிட்டு போங்க. உங்கள் லைக்ஸ் நிறைய வரதை வச்சு தான் அடுத்தடுத்த வீடியோ ஸ்பீடாக வரும். எந்த அளவுக்கு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிக்குது நாங்களும் தெரிஞ்சுக்கிடுவோம். விட்டத்தை பார்த்து படுத்துக்கிட்டு என்ன சுகமா இது. இது என்ன இந்த ஏர் கூலர் எங்கேயிருந்து வந்துச்சுங்க மாமி? எங்கேயிருந்து வரும்? மெட்ராஸ்ல வாங்கிட்டு வந்த மாதிரி. அதான் மாமி, இது காக்காக்கு பூச்சப்பல வைக்கிறதுக்காக வாங்கினது மாமி. புதுசு தானே வைக்க முடியும். இப்படி யூஸ் பண்ணதே வைக்க முடியும். அதான் தெரியுமே, அதுக்கு தான் இங்க போட்டு வச்சுக்கிறேன். வேலை செய்யதான் பார்க்கணும் இல்லையா? வேலை செய்யாத பொருளை கொடுத்துடக்கூடாது. அதுக்கு தான் போட்டு யூஸ் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குதுன்னு.
அங்கேயே செக் பண்ணி தான் வாங்கணும். திருப்பி இங்கே கொண்டு வந்து ஏமாமே ஆன் பண்ணுறியோ? அதான் ஏசி இருக்குது, ரூமில் போய் ஏசியில் படுக்க மாட்டீங்களா? என்ன செய்யும், ரூமில் தான் ஏசி இருக்குது, ஹாலில் ஏசி இல்லையே. டிவி பார்க்கணுண்டா ஹாலில் தானே வந்து பார்க்க வேண்டியது. நாடகம்லாம் முடிஞ்சிருமே இல்லைண்டா. நாடகம் பார்க்குறப்ப வேத்த அவீதமா எனக்கு. அதுக்கு தான் பாரு உங்கள் வயதா மாமி என்ன அழகான ஐடியா பண்ணிக்கிறேன். ஓ அதான், என்னடா யாருமே இல்லை பெட்ரூமில் ஏசி ஓடுதான்னு பார்த்தேன். உள்ள பெட்ரூம்ல ஏசி போட்டா அங்கேயும் ஏசி போட்டு குளு குளு நாக்குன மாதிரி ஆச்சு. அந்த கதவை திறந்து வச்சா இங்க நேரம் ஏர் கூலர் வெளியே எனக்கு குளு குளுன்னு காத்தடிக்குது பாத்தியா. ஃபேனையும் போட்டு இதையும் போட்ட உடனே குளு குளு நிக்குது ஏசி ரூம் மாதிரி. சத்தியமா கரண்ட் பில்லு கண்ட மேனிக்கு வரப்போகுது பாருங்க மாமி. ஆளு வந்துட்டு போட்டோம், அவன் கேட்டுவா மாப்பிள்ளை கேட்டுவா, உனக்கு என்ன? அதை பத்தி எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ என் காக்காவுக்கு வாங்கின பூச்சப்புக்கு வைக்கிற ஏர் கூலர் எடுத்து போட்டு யூஸ் பண்ணி நாசமாகிட்டிக்கிறீல. உங்களுக்கு தேவைன்னா அங்கே போய் படுங்க, அப்படி இல்லைன்னா கதவை திறந்து வச்சுட்டு வாசலில் பெப்பரக்கையான்னு போய் படுங்க. யார் வேணாண்டா அவங்கள. மா இங்கே பாரு குட்டி, என்ன எடுத்து பேசுறா முசீவத்தை இப்போ பாரு. அட வாப்பா மூசா, அங்கே வா. பாவமா மூஞ்ச வச்சுக்கிட்டு உனக்கு எப்படி வாங்கி தரேன்னு பார்த்துட்டேன். ஆமா என்னம்மா? பத்தியடா வாப்பா, நம்ம வீட்டுல போயிருவோமா? இங்க நமக்கு ஒரு ஏர் கூலர் போட கூட சுதந்திரம் இல்ல. போட்ட அந்த குட்டி தையா தக்கான்னு குதிக்குதுமா. ஏன் ஹலிமா எப்பவும் எங்க அம்மாட்டையே பிரச்சனை பண்ணிட்டீங்களா? உங்க அம்மா என் காக்காக்கு பூச்சப்புக்கு வைக்கிற ஏர் கூலர் எடுத்து யூஸ் பண்ணிட்டீங்களோ? யூஸ் பண்ணதே தூக்கி பூச்சப்பில் வைக்க முடியும். நீனே சொல்லு. நீனே சொல்லுவாப்பா. நீ தானே வாப்பா காலையில ஏர் கூலர் எடுத்து வெளியே வச்சு அம்மா ஏக்குதுன்னு சொன்னதுக்கு பாரு, நம்ம செக் பண்ணணுங்கிற நல்ல எண்ணத்துல தானே எடுத்து வச்சோம். அந்த குட்டியை பத்தி தையா தக்கான்னு குதிக்குது. எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கிறா. அவ யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு தான் எடுத்து வச்சாங்க. பெரிய ஆட்களுக்கு தெரியாது, உனக்கு தெரிஞ்சிருமா? இவ்வளோ பேசுறிய ஹபீபா மச்சிக்கு பூச்சப்பில் வச்சு விட்ட சாமானை எடுத்து யூஸ் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு தையா தக்கா அன்னைக்கு குதிச்சோங்கம்மா. அப்போ மட்டும் கேட்க மாட்டா, இப்போ மட்டும் வந்து கேட்குறா. ரொம்ப எடுத்து பேசிக்கிட்டே இருக்கிற, பார்த்துக்கோ. இங்கே என்ன நடக்குது மாமி? இங்க பாருங்க, உங்க மகன் ரொம்ப எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கிறா. தட்டி வைங்க இப்பவே சொல்லிட்டேன். தட்டி வைக்கிறோம். தட்டி வைக்கிறதுக்கு நான் என்ன இஞ்சி பூண்டா? அலிமா ஏன் இப்படி சண்டை பிடிச்சிட்டு கிடக்குற? அம்மாக்கு பாரு எவ்வளோ வேலைன்னு. ஒரு வீட்டு கல்யாணம் சொல்லி போகணும், காடை கொடுத்து விடணும், அது இது இதில் சமையல் வேலை, அது மூச்சு முட்டுதுமா. அம்மா நான் என்னம்மா செஞ்சேன்? அம்மா செய்கிற தப்புலாம் அவன் கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்குது. என்னையே ஹத்தா பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம்மா. அவனை எரிச்சல் ஆகிக்குது பாருமா. காக்காக்கு வாங்கி வச்ச ஏர் கூலரை எடுத்து யூஸ் பண்ணிட்டுக்கிறோம். இதையம்மா கொண்டு பூச்சப்பு வைக்க முடியும்? அதுக்கு தாம்மா கேட்டேன். சரி ஷூ அமைதியே எரி. யூஸ் பண்ணிட்டு போகிறோம், அதுக்கப்புறம் அட்டைப்பட்டியில் வச்சு கொடுப்போம். அம்மா அவளுக்கு பூச்சப்பூ முன்னக்கவே கொடுத்து விட்டுருமா. நேரத்தோடையே போகட்டும் வீட்டுக்கு, அவளாவது யூஸ் பண்ணட்டும். அங்கே அப்படி வேணாம்மா, அப்படி கொடுத்து விடுவோம். ஏர் கூலரை முன்னக்கவே எங்கே மாதிரி நமக்கு வேக்கிற மாதிரி தான் அவுட்லேயும் வேக்கும். அவுட்டில் ஏசி வேறு இல்லையே. ஏர் கூலரை வேணால் கொடுத்து விடுவோன்னு சொன்னதுக்கு தான் அவங்க மாமி ஆட்டமாக ஆடி காலையில் அவசரமாக ஏர் கூலர் பிரித்து போட்டு வச்சுக்கிறோம். வேணாம்மா, அது பூச்சை பண்ணைக்கே கொடுத்துக்குருவோம். அம்மா பார்த்துக்கோங்க, இப்படியே நீங்கள் பயந்துட்டீங்கன்னா தலையில் ஏறி மிளகா அரைச்சி ஆணம் காய்ச்சிட்டு போயிடுவோம். சரி அமைதி ஏறி. மச்சி வைத்த மச்சி. அமிதா சொல்லு. சோறாக்கிட்டே அடியா பானக்கரத்தை கரைக்குது. கரைச்சியா பானக்கரம்? இல்லை இப்போதான் சோத்து வேலை முடிஞ்சது. பானக்கரம் கரைக்கலையே. ஐயா இப்போ கொஞ்சம் பானக்கரம் கரைச்சிருமா? அது என்னாண்டுமா கரைக்கணும்? பானக்கரம் பூனைக்காரண்டு. ஐயா ஒரு 3 எலுமிச்சப்பழம் எடுத்துக்கோ, அப்போ தான் காணும். ஏன்னா அதை போட்டு நல்லா கொட்டையெல்லாம் வடிகட்டி எடுத்துட்டு தண்ணியை ஊற்றிக்கோ. தேவைக்கு ஊற்றிட்டு சீனிக்கு பதிலாக புட்டு இருக்குதுல்ல, புட்டை வந்து நல்லா இதில் போட்டு என்ன அந்த கரைசலில் தான் எலுமிச்சம்பழ கரைசலில் போட்டு நல்லா கையை விட்டு பிசைஞ்சு நல்லா கலந்துட்டு கொஞ்சம் போல் தேவைன்னா ஜெம்ஜா வரையும் போட்டுக்கோ. போட்டால் போதும். இதான் பானாகாரம், ஒன்றும் இல்லை, அவசரம் இல்லை, மெதுவாக கலந்து வை. ஆமாம், பானாகாரம் பூனைகாரம்லாம் கொடுத்து உங்கள் மச்சியை நல்லா துட்டியாக்கி வைங்க. நல்லா கற்றுன்னு கத்துவா அவங்ககிட்டே வந்து. அமைதியாக கடைடி போ, பேசாம போய் கரைக்கிற வழியை பாரு. மச்சி இந்த கல்யாணக்காரெலாம் கொடுக்க போக வேண்டியதே வரியில கொஞ்சம் போய் எல்லாவட்டும் கொடுத்துட்டு வந்துடுமா. முக்கியமான வீடுகளுக்கு மட்டும் நம்ம மாடி லேசு பட்டாக்கலையே வெயில் அடிக்குதுமா. இந்த வெயிலில் நான் வந்தேன்னா கரிஞ்சி காவட்டையாக போயிடுவேனம்மா. சும்மாவே தீக்குச்சியை வச்சு சுட்ட மாதிரி ஆவிட்டேன். இதில் இன்னும் கொஞ்சம் சுட்ட கோழி மாதிரி ஆகுறதுக்காமா மாடி நான் வரலாமா? மச்சி முக்கியமான வீடுகளுக்கு நம்ம போய் கொடுக்கத்தானே செய்யணும். ஆமாம், அதுக்கு தான் ஜலாலி காக்கா வர சொல்லிக்கிறேன். ஆம்பளை காடெல்லாம் அவ கொடுத்துருவோம், கரைச்சல் வைக்காது. பொம்பளை காடெல்லாம் நம்ம தானே போய் கொடுக்கணும் வச்சு. அதுக்கு தான் அந்த சைத்தூனை வர சொல்லிக்கிறேன். சைத்தூன் வந்தோடனே அந்த சைத்தூன்ட்ட வந்து கொடுத்து விட்ருவோம். காடை கொண்டு கொடுத்துட்டு அவள் ஊட கொண்டு கொடுத்துருவா. ஆமாம் அவள் ஹாப்பி பர்த்டே கல்யாணத்துக்கு மட்டும் வீடாக அலக்கழிச்சோ கொண்டு போய் கொடுப்போண்டு. இப்போ
வரத்து என் மாவண்ட கல்யாணத்துக்கு வரக்கூட மாட்டேங்கிறோம். கல்யாணம் சொல்லத்துக்கு ஒன்றா பெனசியம் வச்சு காடை கொடுத்து விடவா? வேற என்ன செய்வா? காடை கொடுக்காம மோந்த பார்த்துக்கிட்டீவா? ஏன் ஆம்பளை காடெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டே தானே? அந்த ஆம்பளை காடை கையில் கொடுத்து கல்யாண டேட்டு இது இதெல்லாம் சொல்லி விடுங்க. இந்த எத்தனாம் தேதி காலையில் கல்யாணம், சோத்துக்கு சொன்ன வீட்டுக்கு மட்டும் சோத்துக்கு மேலே போட்டியிலே இல்லையா? அந்த சோத்து காடை மட்டும் கொடுக்குறப்ப சோத்து காடைக்கு சேர்த்து சொல்லிடுவோம். ஏன்னா அவ்வளோ பேர் வீட்டில் யார்கள் இல்லைன்னா ஜன்னல் வெளியே தூக்கி போட சொல்லு. முக்கியமான காடை எடுத்து வைக்க சொன்னில்ல, எடுத்து வச்சுட்டேன். ஆமாம், அதான் உன் மாப்பிளையை கொண்டுட்டு போக சொல்லு. இல்லை இவளையும் என் மாப்பிளையும் ஒன்றா போய் 2 பேரும் கொடுத்துட்டு வருவோம். சரி மச்சி. அமிதா ரூபாயும் கொடுத்து விட்டுரு. ஆமாம், கொடுத்து விட்டுருவா. இவளுக்குலாம் சொல்லவே தேவையில்லை. எல்லாத்தையும் அள்ளி பேசாமல் கொடுத்துட்டு இப்பா மட்டி வெளியே என்ன அண்ணல் அடிக்குதுங்க வைத மம்மி. உங்ககிட்ட எல்லாம் குள்ளு வலி நீ உள்ள பூந்தோன்னே. அடிவா சைத்தானா, அடி அவ காடு கல்யாண காலத்துக்கு தான் அவனை கூப்பிட்டேன். இதனை பார்த்தேன். கேள்வி ஒரு பட்டு புடவை எடுத்து வந்துட்டு அவ்வளோ வேலையும் வாங்கி நம்ம குறுக்க ஒட்டிச்சு எடுத்துருவா போலிக்குது. அடி என்ன அக்கா சாசா பழம் முடமுடமுன்னு இப்பெல்லாம் காடுக்கு இவ்வளோண்டு கல்யாண கார்டு கொடுக்கறதுக்கு ரூபா கொடுக்குறாளாம் வைதா மாமி. அடியா அது வெளியே ஆட்கள் கொடுப்போம். நீ இப்போ குடும்பத்தில் ஒத்திடுறாடியா? இந்த வீட்டுள்ள வீட்டுள்ளவ தானே அடியே. அதுக்கப்புறம் என்ன உனக்கு எது தனியாக துட்டு வேலை தரணுமா? எப்படிலாம் சொல்லி வேலையாகணுமோ எப்படிலாம் வேலையாகும். இந்த வெயிலில் போய் ஒவ்வொரு வீட்லையும் காடு கொடுக்கறதுக்கே 10 படி பால் குடிக்கணும். மாடி என்ன வெயில் அடிக்குது. அழகால வேலையாகிற அப்போ மட்டும் சொந்தக்காரியாகிடுவோம். மற்ற நகை நட்டு வாங்குறப்பெல்லாம் ஒன்றுமாச்சும் ஒரு புட்டு தங்க வாங்கி தருவாள்ல மாட்டாள்வோம். மற்ற நேரம் மட்டும் ஞாபகம் வருமா? வராது. இப்போ மட்டும் ஞாபகம் வரும் வேலைன்ற உன்னைக்கா. அடி ஜெயித்தானே டேபிள் மேலே தான் காடு எடுத்து வச்சுக்கிறா. பொம்பளை காடு என்ன எல்லாம் விட்டு கொடுத்துரு. ஆள் இல்லாத வீட்டில் ஜன்னலில் தூக்கி போட்டு ஜன்னல் வழியாக தூக்கி போட்டு வந்துடு. அவ்வளோதான், வேற ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. அப்புறம் அலிமா அடுப்பாங்கட்டில் பானகரம் கிடைக்கிறா. அதே கொஞ்சம் போல எனக்கு ஒரு கிளாஸ் 2 கிளாஸில் ஊற்றிடுவா. இல்லைன்னா எந்த பெரிய இருக்குன்னு குடிக்கிற பெரிய சொம்பு இருக்கும், அந்த சொம்பில் ஊற்றி கொண்டு வா. எனக்கு இந்த சின்ன கப்பு குப்பிலையெல்லாம் குடிச்ச மாதிரியே இது. உனக்கு ஒரு கிளாஸில் ஊற்றிடுவா. அது இப்படி இருக்காரு நல்ல குளிர்ந்தாக்கில் இருக்குது. அதுக்கப்புறம் எஞ்சி போய் கொடு. என்ன பானகரமா புதுசாக இது? சரி போய் நம்மளை குடிச்சு பார்ப்போம். அடுப்பாங்கட்டில் தானே மாமி இதான் போகிறேன். ஏவி எடுத்த மட்டை, இந்த மட்டை தீனுண்டாதான் போவான்னு எனக்கு தெரியாது. எந்த மட்டை எப்படி வேலை வாங்கணும்னு இந்த வைதாட்டை தான் கற்றுக்கணும். மச்சி நான் ஜலாலிகா கடை காடு கொடுத்துட்டு இருப்ப ஜெயித்தூன் உள்ள வந்தாவே தலைவாசல் பக்கமா. ஆமாம் அதை மட்டும் அங்கே அடுப்பு கரைக்கிட்ட போய்க்கிறா. அப்படியே அவளுக்கு யார் யார்ட்ட காடில் தள்ளி விடுமோ அவள் கையில் கொடுத்து விடு. கொடுத்துட்டு வருவா. சும்மா தான் கிடக்குறா. 2 பானகரத்தையும் 2 உளுந்த வடையும் கொடுத்தா வடை ஜூஸுன்னு குடிச்சு தின்ட்டு போட்டு எல்லாம் கொடுப்பா. அப்போ அந்த முக்கியமான வீடியோஸ்லாம் காடை கொடுக்கறதுக்கு நம்ம தானே போகணும் மச்சி. நம்ம உடைய ஆட்கள் போகலன்னா அவ்வளோ வரவா செய்வோம். அதுக்கு தான் உன் மச்சான் பொண்டாட்டி, அதான் என் காக்கா இருக்கிறாளே பொண்டாட்டிக்காரி வர்றாமா. வந்த பிறகு அவளை கூட்டிக்கிட்டு ஊடு கூடா போய் கல்யாணத்துக்கு சொல்லுங்க. அந்த மோதி பொண்ணு என்னண்டா எங்க கல்யாணத்துக்கு வரவே இல்லை. என் மவ கல்யாணத்துக்கு முசிவத்து வராம பேசாம இருந்துட்டா. உங்க இருக்குன்ற உன்னைக்கு அடிச்சு பிறண்டுல ஓடி வர்றா. அப்படியா லாத்தா வர்றாளாமோ? ஆமா லாத்தா, பெரிய லாத்தா. என்ன ஒன்னா பிறந்த லாத்தாவாமா உனக்காமா? என்ன உன் மாப்பிள்ளைய காக்காவை முடிச்சதுனால உனக்கு லாத்தா. வேற என்ன மச்சான் பொண்டாட்டிய லாத்தான்னு ரொம்ப கொஞ்சிக்காதீங்க. என்ன ஆள்கள் வந்த உன்னைக்கா என்னைனாலும் இந்த மச்சி தான் இங்க ஒன்னா இப்ப அவ போயிருவா. பாத்துக்கோ. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்துல உண்டு. நல்லதா போயிட்டுமா. இந்த வைதா மச்சிக்கு ஒரு ஆள் வந்துட்டுன்னா கொஞ்ச நாளைக்கு நம்மளை ரிலீஸ் பண்ணிடுவோம். அவளை தான் அட்மிட் பண்ணி போட்டு 2 பேரும் அடிச்சுக்கிடுவோம். மச்சி எல்லாருமா வரலாம் குடும்பமா? ஆமா குடும்பமா தான் வர்றோன்ட்டு சொல்லி கேள்வி வந்து இறங்குன நேரம் தான் தெரியும் எவ வந்திக்கிறா எவ வரையிலன்னு. எனக்குலாம் இதெல்லாம் சம்மந்தம் இல்லை. எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு கேம்பெயின் போட்டிருந்தோம் நோம்புக்கு முன்னாடி. அந்த ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட் டைமில் ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்காக இப்போ நம்ம ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட் ஃபியூச்சர்லேயும் இன்ஷால்லா நிறைய நம்ம கொண்டு வருவோம். அப்போ இன்ஃபார்ம் பண்ணுற டைமில் உங்களுக்கும் ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணுன்னா நீங்களும் தாராளமாக எங்களை அந்த டைமில் கான்டாக்ட் பண்ணலாம். அது தவிர மற்ற டைம்லாம் ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. ஸோ சேனலை கவனமாக பாருங்கள். எப்போ ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக நம்ம சொல்கிறோமோ அடுத்தது நீங்களும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபேஷன் டெக்கோங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ். அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கு அது மாதிரி வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு ரெண்டுமே கம்யூனிட்டி டேப்பில் போட்டுருக்குறோம். அவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்கிறதையும் போட்டிக்கிறோம். அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரையும் கீழே உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணிக்கிறோம். அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அவங்கக்கிட்ட ஹிஜாபு, அபாயா, ஜுவல்லரி, குர்த்தீஸு, அது மாதிரி பேக்ஸ் ஐட்டம், கிட்ஸ் ஸ்டஃப்பு, ஸ்டேஷ்னரி ஐட்டம், வீட்டுக்கு தேவையான ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சு சேல் பண்ணுறாங்க. ட்ரஸ்டடானவங்க தான். உங்களுக்கு ஏதாவது ஐட்டம்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங்மா. இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.